ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஹோம்மேட் நூடுல்ஸ் பார்க்க போகிறோம். 2 கரண்டி மைதா மாவு, உப்பு, எண்ணெய், தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நமக்கு மேலே எண்ணெய் தடவிக்கோங்க. நம்ம இந்த மாவை இடியாப்பம் பொழியறதில் போட்டு புழிஞ்சு எடுத்துக்கலாம். இடியாப்ப பொருளில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ நம்ம அந்த மாவை ஒவ்வொரு உருண்டையும் உள்ளே போட்டுக்கோங்க. நம்ம மாவை இடியாப்ப குழலில் போட்டாச்சு. இப்போ இடியாப்பம் புழியிற மாதிரி தட்டில் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம இடியாப்ப குழலில் போட்டு புழிஞ்சாச்சு. இப்போ நம்ம இட்லி வேகிற டைம் வேக வச்சுக்கலாம். ஒரு 8 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நல்லா சூடான பிறகு ஒவ்வொன்றா தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா ஊற்று போட்டுட்டு அவ்வளோதாங்க. இந்த மாதிரி சூடாக நம்ம ஊற்று போட்டுக்கணும் நூடுல்ஸை. நம்ம இப்போ காய்கறி வதக்கிக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சனே கடுகு சீரகம் போட்டுக்கோங்க. இது 2 பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம இதுக்குள்ளேயே ஒரு அரை பலாரி வெங்காயம் போட்டுக்கலாம். நீளமாக வெட்டி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதுக்குள்ளேயே ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா லேசாக வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வெங்காயத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதுக்குள்ளேயே கட் பண்ணி வச்சுக்க காய்கறி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கட் பண்ண காயெல்லாம் போட்டாச்சு. நான் கேரட், பீன்ஸ், குடமிளகா, முட்டைக்கோஸ் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இது கூடயே தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த காய் வேகிறதுக்கு ஒரு 6 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அப்போக்கப்போ நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம காய்கறி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பொடிகள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு பொடி போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரக பொடி, ஸ்பூன் கரம் மசாலா எடுத்து நம்ம போட்டுக்கலாம். பொடியை போட்டாச்சு. பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது கூடயே கொஞ்சம் லேசாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற நூடுல்ஸ் வந்து இந்த மசாலா தான் ஒட்டும். சும்மா கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஊற்றி லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றி லேசாக கொதிக்குது. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற்று போட்டு வச்சுக்க எல்லா நூடுல்ஸையும் உள்ளே போட்டுக்கோங்க. பாருங்கள், போட்டாச்சு. இப்போ நம்ம இது கூடயே மல்லிச்செடி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாலாம் மேலே படுற மாதிரி மேலே தூக்கி போட்டு கிண்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான ஹோம்மேட் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.